ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா, கம்பங்கூழ் எப்படி செய்யறதுனோ அதோட மருத்துவ பயன்கள் என்னன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பை 5 to 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். 5 to 6 மணி நேரம் ஊற வச்ச கம்பை இதில் 1 டம்ளர் கம்பு ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வரும். கம்பை 2-3 டைம் நல்லா அலாசி ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நல்லா ஒரு டம்ளர் இந்த கம்புக்கு மேலே தண்ணி வர மாதிரி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். பார்த்துக்குங்க, இந்த கம்பு மேலே இவ்வளோ தண்ணி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி கம்பு பால் மாதிரி வந்துருச்சு. நல்லா பார்த்துக்குங்க, நல்லா கெட்டியாக இருக்கும். இதில் மறுபடியும் டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். வாங்க பார்க்கலாம். நல்லா பால் எடுத்ததுக்கப்புறம் நல்லா கேஸில் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பால் மாதிரி பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி கலக்கிக்கணும். நல்லா கெட்டியாகும். கொதிக்குதுன்னு நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நல்லா கிளறி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும், நல்லா இருக்காது. பார்த்துக்கோங்க. கம்பு அதுக்களவா உப்பு பார்த்துக்குங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் போட்டு தயவு செஞ்சு அப்பப்போ இல்லைங்க, நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஆடி பிடிச்சிரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக சேர்ந்துடும். இப்போ கம்போட மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம். கம்பில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. கம்பில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கும், செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும், பசித்தன்மையை தூண்டுறதை கட்டுப்படுத்தும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பு சாப்பிட்றதுனால அந்த பசிக்கிற தன்மையை கட்டுப்படுத்துறதுனால பிஸ்கட் அந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடாம இருக்கிறனால நம்ம உடல் எடையை அது கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இந்த கம்பு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. மலச்சிக்கல் உபாதை இருக்கிறவங்க கம்பு சாப்பிட்றதுனால உடல் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாம் இது அகற்றும். கம்பு உடல் சூட்டை தணிக்கும், குடல் புண்ணை ஆற்றும், குடலை சுத்தப்படுத்துகிற தன்மை கம்புக்கு நிறையவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் லிங்னின் என்ற ஊட்டச்சத்து நிறைய இருக்கிறதுனால இது இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படுவது இந்த கம்பு தடுக்கும். மெக்னீசியம் அதிகமாக இருப்பதனால உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் மாசமாக இருக்கிற சமயத்தில் வாமிட் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த கம்பங்கூழ் காய்ச்சி குடிச்சிங்கன்னா அந்த வாந்தி வராமல் இந்த கம்பு உடலில் தங்கும். சில சமயங்களில் மாதுளை, ஆப்பிள் ஜூஸு, இளநீ இந்த மாதிரி எல்லாம் கூட குடித்தா கூட வாமிட் வந்துடும். ஆனால் இந்த கம்பங்கூழ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாந்தி வராமல் தடுக்கும். எனக்கே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி, என்ன ஸ்மெல் சாப்பிட்டாலும் வாந்தி வந்துட்டு இருந்தது. அந்த கம்பங்கூழ் மட்டும்தான் எனக்கு ஆகாரமாக இருந்தது மாசமாக இருக்கிறப்போ. மாசமாக இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக இந்த கம்பங்கூழ் சாப்பிடுங்க. அன்றாட உணவில் கம்பு, சிறுதானியங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டு வர்றனால நமக்கு சர்க்கரை நோய் வராமல் நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கலாம். கம்பு சர்க்கரையோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துகிற தன்மை கம்புக்கு நிறையவே இருக்குது. பெண்கள் இதை கம்பங்கூழ் அடிக்கடி குடிக்கிறனால இதில் இரும்பு சத்து, கால்சியம் நிறையவே இருக்குது. வளரிளம் பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த கம்பை கம்பு தோசையா, கம்பு அடையா, கம்பங்கூழா நம்ம வீட்டில் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு இரும்பு சத்து அதிகரிச்சுட்டு இருக்கும். கால்சியம் நல்லாயிருக்கும். கால்சியம் நல்லா இருந்தால் நம்ம நரம்புகள்லாம் நல்லா எலும்புகள்லாம் நல்லா வலுவாக இருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு தான் நாங்கள் கம்பு போட்டோம். எவ்வளோ கம்பங்கூழ் வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 5-6 பேர் பக்கத்தில் குடிக்கலாம். நல்லா பதமாக கம்பங்கூழ் வந்துருச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம்.
இந்த கம்மங்கூழில் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். நான் என் குழந்தைகள்லாம் வயிற்றில் இருக்கிறப்ப இதை குடித்தனாலே என்னமோ எங்கள் வீட்டில் 2 குட்டீஸும் இந்த கம்மங்கூழ் வந்து நல்லா குடிப்பாங்க. இதில் அவ்வளோ நிறைய சத்துக்கு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ யாருமே இதை கண்டுக்கிறதில்ல. சும்மா 10 நிமிஷம் வேலை தான். நைட்டு கம்பை ஊற வைக்கிறோம், இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து அதில் தண்ணி கலந்து சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் கம்மங்கூழ் ரெடி ஆயிரும். குடிச்சிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் வீட்டு குட்டீஸ் குடிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க குடிப்பாங்க. சுக்ரி, கம்மங்கூழ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டெய்லியும் செஞ்சுட்டாங்க. ஓகே. சூப்பரா இருக்குமா. இந்த டெய்லியும் செஞ்சுட்டாங்க.